வணக்கம். கிட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன். நம்ம திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியை பற்றி கார்த்திகை தீவை ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் உன் சைடாக இருந்து இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. களத்தில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது முஸ்லீமாவே மாறிட்டாரு ஸ்டாலின். இதை அவர் எதிர்பார்க்குறாரு. வேற ஒன்றும் இல்லை. அவர் தெரியாமையா செய்யல, தெரிஞ்சுதான் செய்யறாரு. அவர் களத்தில் இறங்கி நம்ம முஸ்லீமுக்கு ஆதரவாக இருக்கா, அந்த ஓட்டு பூரா நமக்கு விழுவணும், இந்துக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு போறேன், முருகனை நம்பி ஓட்டு போட்டவே நமக்கு வேணாம் அப்படிங்கிற போது அவர் களத்தில் இறங்கியே கம்பு சுத்த ஆரம்பிச்சார் ஸ்டாலின். ஆக மொத்தத்தில் ஹைகோர்ட் சொன்னாலும் கேட்கறது இல்ல, எத்தனை பெஞ்சு சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஏன்னா என்கிட்ட ஆட்சி இருக்கு. அதிகாரி மிரட்டுறது, அதிகாரியை கண்டெஸ்ட் பண்ண விட்டு 140 தடவை உத்தரவு ஓடுறது, அந்த அதிகாரி லீவ் போட சொல்றது. அதாவது ஒரு அதிகாரி கேட்கல, நீ லீவ் போட்டு நீ போக்குறது. அதை சட்ட ஒழுங்கு டிஜிபிய நீ நெஞ்சு வலின்னு சொல்லி போயிருன்றது. இப்படி ஆளாளுக்கு போய் கொலப்படி பண்ணி அந்த கொடியேற்றுறது கவர்மெண்ட், அதாவது விளக்கேற்றுறத கோர்ட்டு உத்தரவு விட்டு கவர்மெண்ட் அவர் நீத்து போக வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இனிமே முடியாது. நீ அடுத்த கார்த்திகை எப்போ வருதோ அப்பத்தேன். இனிமே வழக்கு கோர்ட்டு ராசி பேச்சா பேசலையாங்கிறது இன்னும் 18 மாசம் இருக்கு டைம். அதுக்குள்ள நம்ம என்ன வேணா நம்ம ஆட்சி இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இவங்க செயல்படுறாப்புல ஸ்டாலின் செயல்படப்படுற. இதுக்கு இடையில நேத்து பூர்ணச்சந்திரங்கிற ஒரு 40 வயசுக்காரரு திருப்பரங்குன்ற மலையில தீவை ஏத்தலை அப்படிங்கிற ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு அல்லது வாட்ஸ்அப்ல சொல்லி விட்டுட்டு போட்டு அவரா தீ குளிச்சுட்டு போனாப்புல. இது ரொம்ப சோகமான விஷயம். நான் என்ன கேட்குறீங்கன்னா, நாடுன்னு இருந்தா 1000 பிரச்சனை இருக்கத்தையும் செய்யும். ஒரு சமுதாயத்துல வாழ்றோம்னா 1000 பிரச்சனையோட வாழ்றோம். உனக்கே எத்தனை பிரச்சனை இருக்கும். அவர் ரிப்பு வேற மருந்து கடை வச்சிருக்கோம்ன்றாங்க. நீங்க பார்க்காத நெருக்கடியா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்காத நெருக்கடியா? அப்ப எல்லா மனுஷனுமே இப்படி நினைக்கிறேன் பூரா செத்தா அவங்களுக்கு கொண்டாடாம போயிடும். சாகுறதுக்கு தீர்வு இல்லை. இருந்துதே நம்ம போராடணும், இருந்துதே பண்ணணும். இப்ப உதாரணத்து சொல்லி கேட்டுங்க. இது அரசியல் ஆக்குனாலும் சரி, நம்ம காக்காட்டாலும் நமக்கு தேவை தீவை ஏத்தணும், அவ்வளவுதான். இது அரசியல் ஆக்குறாங்க, இவர் அரசியல் ஆக்குறாரு, தீவந்தே ஏத்த முடியாது, நான் தற்காப்புக்கு ஆகுறது ஸ்டாலின் சொல்றாரு. பிஜேபி குரூப் என்ன செய்யுதுன்னா, நான் தீவந்தே ஏத்துவேன், விளக்கத்தை ஏற்றுவே, நான் சந்திச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இறங்கி செயல்படுறாங்க. ஒரு சப்போஸ் நான் சொல்றேன், அது நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது, ஒரு அனுமானமாத்தே நம்ம பேசலாம். வர்ற தேர்தலில் விஜயோட பிஜேபி கூட்டணியும் வைங்க, அப்புறம் அதிமுக இழுத்துக்கிறாங்க, ஒரு கூட்டணி வச்சிடுறாங்க. கூட்டணி வச்சுட்டு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க, ஆட்சியையும் பிடிச்சு போடுறாங்க. இதே அரசு வழக்கறிஞர் எப்படி வாதாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய காலங்களில் தீவத்தை ஏத்திக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தற்காவா இங்கே தற்காவுக்குண்டான தடையமே கிடையாது. அப்படியே மாத்திருவாங்க. அரசு வைக்கல அப்படியே மாத்திருவேன். சமண குகை, சமணர்லாம் இங்க வரவே இல்லையங்க. ஏதோ எழுதி சமணர், நாங்க ஆய்வு பண்ணி பார்ப்போம், சமணருக்கு இங்கே சம்மந்தம் உள்ளது. சரி, தற்காவும் இல்லை, தற்கா மாதிரி ஏதாவது ஒரு தெரிஞ்சிச்சு ஒழிய தற்கா கிடையாது. வக்பு வாரியம் நீ தானே சொன்ன, வக்பு வாரியம் அரசு வச்சு வக்பு நாங்கள் இருக்காரு பார்த்தேன், பழைய இருக்காரு பார்த்தேன், வக்பு வாரியம் இல்லைட்டை. இப்படியே ஆதரவாங்க, இப்படியே வாதாடுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸ்டாலின் உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்க திமுக தரப்புல இருந்து அப்புறம் ஒரு ரிட்டு மனு தாக்கல் பண்ணணும். இல்ல இது வக்பு வாரியம், இல்ல இது சமண கோகாதேன், இல்ல இது தற்காதே. இது அப்ப நீங்களாம் உன்னை போட்டு 4 முஸ்லீமை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவனை ஓட வச்சுக்கிட்டு இழுத்துக்கிறது. ஆனா அரசாங்கத்தில் பிஜேபிக்கார ஆட்சியை பிடிச்சிட்டான்னு வைங்க, 3 பேர் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க, உடனே தாக்கல் பண்ணிடுவாங்க. தாக்கல் பண்ணிட்டு உடனே அம்பாடுக்கு விளக்கேற்றி போயிட்டே இருப்பானே. அப்புறம் மயில புடுங்கு வேலை எல்லாத்தையும் காரியம் போறான். அப்புறம் உங்களால என்ன செய்ய முடியும்? இந்த நல்லா மாறுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆட்சியை பிடிக்கிறேன், பிடிக்கல, நீங்க பிடிக்கிறீங்க, நீங்க பிடிச்சிட்டா ஒண்ணும் இல்ல, இந்த வழக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த வருஷம் இல்ல, இன்னும் 10 வருஷம் கூட நீங்க நினைச்சாத்தே ஆட்சியில் இருக்கவே நினைச்சாத்தே ஏற்ற முடியும். இல்லை ஏற்ற முடியாது. ஏதாவது பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியான. சமணர் குகைம்ப, அப்புறம் புத்தர் வந்தாரும்ப, அப்புறம் ஜென்குரு வந்தாரும்ப, ஒவ்வொருத்தனா முகமனை தங்குனாரும்ப. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது இவ்வளவு. ஏன்னா நீங்க உங்களோட ஆட்சி அதிகாரம் இருக்கு, நீங்க எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம். கோர்ட்டு வாய்தா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த பேச்சு வேணாம். திடீர்னு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதை மட்டும் தீவிரத்தை விட்டுவாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஸ்டாலின் என்ன செய்ய முடியும்? ஸ்டாலின் கோபாலபுரத்தை விட்டு வெளியே எந்திரிக்க முடியாது. பாத்துங்க, நீங்களும் உதயநிதி எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அப்ப என்ன, எந்த மூத்த காட்டிட்டு வெளியே நான் ஏத்திட்டேன் திமுக பீரியட்ல ஏத்த முடியல தீவம், நான் ஏத்திட்டேன்னு சொல்லுவானே. அப்ப என்ன பண்ணுவீங்க? அயோத்திக்கு மேலே அதெல்லாம் பெரிய கேஸ். அயோத்திக்கு எத்தனை கேஸ்? எத்தனை ஆயிரக்கணக்கானவே செத்துருக்கேன். 9,000 பேர், 1,00,000 பேர் செத்துருக்கேன் அயோத்தி பிரச்சனையில, தெரியுமா? அந்த முஸ்லீம் கண்டெஸ்ட் பண்ண முஸ்லீம் ஊரா என்னாச்சு? அவங்க கட்டிக்கிட்டுட்டாங்க. கட்டிக்கிட்டுங்க, எங்களுக்கு தனியாக இடம் கொடுங்க. இப்போ தனியாக இடம் கொடுத்து அவங்களுக்கு 5 ஏக்கர் கொடுத்து அயோத்தி பக்கத்தில் அது வாட்டுக்கு அங்கிட்டு வழிபாட்டு நடந்துகிட்டு இருக்கு, இது மாதிரி அது அவ்வளவு பெரிய பிரச்சனையே சால்வ் பண்ணி என்ன ஆச்சுன்னே தெரியல. அயோத்தி பிரச்சனையே அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க. பாருங்க, முகலாயர் காலத்துல இருந்து பிரச்சனை, சண்டை, வெட்டு, குத்து, துப்பாக்கி சூடு, கிட்டத்தட்ட 40-50,000 பேர் செத்துருக்கான ராமர் கோயிலுக்காகவே. அப்படியாப்பட்ட கேஸையை கூப்பிட்டு வச்சு அந்த தற்காவை கூப்பிட்டு இந்த தற்கா கூப்பிட்டு வழக்கு தொடுத்தவனை கூப்பிட்டு அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு எல்லாத்தையும் புஷ்வன் ஆக்கி விட்டு கோயிலை கட்டிட்டால ஜெயிச்சேன்னு. அப்புறம் நீங்க எல்லாம் இந்த லேத சிக்கந்தர் பாதுகா மலையெல்லாம் எந்த மட்டுக்கு அவங்களுக்கு? இதெல்லாம் ஒரு மேட்டே கிடையாது அவங்களுக்கு, தெரியுமா? ஆட்டோமேட்டிக் ஆட்சிக்கு பிடிச்சு போடுவாங்க, ஆட்டு தீ வைத்து போடுவாங்க. ஸ்டாலின் போக்கு சரியில்லை, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்.